பள்ளி கல்லூரிகளில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். பிறந்தநாள் வாழ்த்து பாடல், விஜயின் முகத்தின் வடிவில் மாணவர்களை வெயிலில் அமரச் செய்தல் போன்றவற்றுக்காக குழந்தைகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாணவர்களை அரசியல் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவது கல்வி நிறுவனங்களின் நோக்கத்துக்கு விரோதமானது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, விவரம் என்ன? ஹலோ, வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? பள்ளி கல்லூரிகளில் தாவேகா தலைவரின் பிறந்தநாளை கொண்டாட்டம் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தி கல்வி நிறுவனங்களில் தலைமை பதிவு மற்றும் தலைமை பதிவு ஊழியரை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கடந்த 22ஆம் தேதி தாவேகா தலைவரின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அந்த கட்சியினர் கட்சி கொடி சின்னங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது மாணவர்களை தாவேகா தலைவரும் தாவேகா தலைவர் பிறந்தநாள் பாடவும் கோஷம் எழுப்பும் செய்துள்ளார்கள் எனவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் தாவேகா தலைவரின் முகத்தில் வடிவில் 3000 மாணவர்கள் வெயிலில் அமர செய்துள்ளார்களும், குழந்தைகளை பள்ளிகளின் தலைமை பொறுப்பை வகிப்பவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில பெற்றோர் அனுப்பி வைக்கும் நிலையில மாணவர்களை அரசியல் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவது கல்வி நிறுவனங்களின் நோக்கத்துக்கு விரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் மத சித்தாந்தம் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. கல்வி கற்பிக்கவும் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் நற்பண்புகளை பயன்படுத்தவும் தான் கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என கவி கணேசன் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும், அரசியல் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பான விரிவாக விசாரணை நடத்தி கல்வி நிறுவனங்களில் தலைமை பதவி வகிப்பவர்கள் ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யவும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என திமுக கவுன்சிலரான கவி கணேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த வழக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்லூரிகளில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கவி கணேசன் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.